ஓம் சாந்தி. இந்த உலக வரலாற்றில் மிகப்பெரிய போரில் ஒன்றாக கருதப்பட்டது இந்த மகாபாரத போர் தாங்க. ஆனால் உண்மையிலே அந்த மகாபாரத போர் நடந்ததா? குருஷேத்திரத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் போராடினாங்களா? இல்லைனா இது வெறும் வரலாறு மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்மீக ஆழமான சின்னமா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், அப்புறம் ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் இந்த கேள்வி பற்றி விவாதித்து கொண்டே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மகாபாரதத்துல சொல்லப்படக்கூடிய அந்த குருஷேத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹரியானால இருக்கக்கூடிய குருஷேத்திரமா? அதை விட முக்கியம், உண்மையான குருஷேத்திரம் நம்முடைய மனசுக்குள்ள இருக்கா? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் வரலாறு, ஆன்மீகம், அப்புறம் அறிவியலினுடைய கண்ணோட்டத்தின் மூலமாக மாபெரும் ரகசியத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்த ஆராய போகிறோம். மகாபாரத போருன்றது ஒரு வரலாறா, குறியீடா, இல்லைனா நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆன்மீக செய்தியா? வாங்க இந்த ஒரு அற்புதமான பயணத்தை இந்த பதிவில் தொடங்கலாம். மகாபாரத போர் உண்மையிலே குருஷேத்திரத்தில் தான் நடந்ததா? நம்முடைய இந்திய வரலாற்றில் பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே உண்மையிலே ஒரு மகாபாரத போர் நடந்ததா? அப்படி உண்மையிலே நடந்திருந்தா மகாபாரதத்துல சொல்லப்படுற மாதிரி அவ்வளவு பெரிய போரா இருந்திருக்குமா? இன்னைக்கு நம்ம இந்த கேள்வியை 3 கோணங்கள்ல பார்க்க போறோம். மகாபாரதத்துல என்ன சொல்லப்படுது, வரலாறும் புவியியலும் என்ன சொல்லுது, இது மட்டும் இல்லாம ஆன்மீக பார்வையில இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? மகாபாரதத்துல கௌரவர்கள், பாண்டவர்கள் பிறப்பை பற்றி பல அற்புதமான நிகழ்வுகள் கூறப்படுது. பல அறிஞர்கள் இந்த ஒரு விஷயத்த நேரடியான வரலாறா மட்டும் எடுத்துக்காம இது ஒரு குறியீடாக இல்ல ஆன்மீக விளக்கமாக பார்க்கறாங்க. பாண்டவர்கள், கௌரவர்கள், பீஷ்மர், துரோணாச்சாரியர் ஆகிய இவங்க எல்லாமே உண்மையிலே வரலாற்றில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாலுமே இன்னொரு கேள்வி எழுதுங்க. இன்னைக்கு ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த குருஷேத்திரம் தான் அந்த போர்க்களமா? மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த குருஷேத்திரத்தை சமந்த பஞ்சகம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஒரு கதையினுடைய படி பரசுராமர் கோபத்துல சத்திரியர்களை அழித்து 5 ஏரிகள்ல அவங்களுடைய ரத்தத்தால நிரப்பினாரு. இந்த கதை சில கேள்விகளை எழுப்புது. எல்லா சத்திரியர்களும் அழிக்கப்பட்டிருந்தா அப்புறம் எப்படி மறுபடியும் சத்திரிய அரசர்கள் தோன்றினார்கள்? பரசுராமர் ஒரு யுத்தத்துல வாழ்ந்தவர் அப்படின்னா பீஷ்மர் அப்புறம் துரோணாச்சாரியருடைய குருவாக எப்படி இருந்தாரு? இப்படி பல கேள்விகள் எழுதுங்க. அதனால் தாங்க சில அறிஞர்கள் இந்த கதைகளை ஆன்மீக குறியீடுகளாக பார்க்கறாங்க. எதுக்காக குருஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம்னு சொல்லப்படுது? வாமன புராணத்தினுடைய படி குரு மன்னன் இந்த பூமியில சத்தியம், யோகம், தர்மம் இது எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதனால தாங்க இந்த இடம் தர்மக்ஷேத்திரம், அதாவது தர்மத்தினுடைய நிலம்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாகுதுங்க. குருஷேத்திரன்றது ஒரு சாதாரண போர்க்களம் அல்ல, அது ஒரு புனிதமான ஆன்மீக இடம். அவ்வளவு பெரிய படைகள் இந்த குருஷேத்திரத்துல அடங்குமா? மகாபாரதம் சொல்றபடி இந்த போர்ல 18 அக்ஷோனி படைகள் கலந்துக்கிட்டாங்க. 11 அக்ஷோனிகள் கௌரவர்களுடைய பக்கம், 7 அக்ஷோனிகள் பாண்டவர்களுடைய பக்கம். அப்போ ஒரு அக்ஷோனில பாத்தீங்க அப்படின்னா 21,870 தேர்கள் இருக்குங்க. அப்புறம் 21,870 யானைகள் இருக்கும். 65,610 குதிரைகள் இருக்கும். 1,09,350 காலார்படை வீரர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு அக்ஷோனில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப 18 அக்ஷோனி கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல மில்லியன் வீரர்கள், அதோட சமையல்காரர்கள், மருத்துவர்கள், உதவியாளர்கள், இந்த விலங்குகளை பராமரிக்க கூடியவங்க, இவங்க எல்லாருமே சேர்த்தா எண்ணிக்கையானது இன்னும் அதிகமாகுங்க. இப்போ ஒரு கேள்வி எழுது, எவ்வளவு பெரிய படை? அப்ப இந்த அளவுக்கு பெரிய படைகளானது இந்த குருஷேத்திர பகுதியில அடங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அது மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? மகாபாரதத்துல கோடிக்கணக்கான உயிரிழப்புகள் பற்றியும் சொல்லப்படுதுங்க. அந்த காலகட்டத்துல நம்மளுடைய பாரதத்துல இருந்த மொத்த மக்கள் தொகையை விட அதிகமான எண்ணிக்கைகள்ல சில இடங்கள்ல குறிப்பிடுறாங்க. அதனால சில அறிஞர்கள் இந்த எண்ணிக்கைகளை குறியீட்டு எண்கள், அதாவது பின் நாட்கள்ல சேர்க்கப்பட்ட, அதாவது இந்த எண்ணிக்கைகள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கருதுறாங்க. அப்படின்னா உண்மையிலே மகாபாரத போர் நடந்ததா? இதுக்காக 3 முக்கியமான கருத்துகள் இருக்குங்க. முதலாவது விஷயம் என்னன்னா, மகாபாரதம் சொல்றது போலவே போர் நடந்ததா?
ரெண்டாவது விஷயம், ஒரு வரலாற்று போர் நடந்தது. ஆனா அது மகாபாரதத்துல சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய போர் இல்லைங்க. மூன்றாவது கருத்து என்னன்னா, இந்த மகாபாரதத்துல இருக்கக்கூடிய மொத்த கதைகளும் ஒரு ஆன்மீக சின்னம். அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய தர்மம் மற்றும் அதர்மத்திற்கான ஒரு போரை குறிப்பிடுதுங்க. ஆன்மீக பார்வையில பார்த்தோம் அப்படின்னா இந்த உண்மையான குருஷேத்திரம் எங்க இருக்கு தெரியுங்களா? நம்முடைய மனசுக்குள்ளதாங்க. கௌரவர்கள் என்ற ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள கோபம், பேராசை, அகங்காரம், பற்றுதல், பொறாமை, பயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த குறிப்பிடுதுங்க. அதே போலதான் பாண்டவர்கள்ன்ற ஒரு விஷயம் எதை குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம், தூய்மை, தைரியம், அன்பு, ஞானம், ஆன்மீக சக்தி இது எல்லாமே குறிப்பிடுதுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டு சக்திகளுக்கு இடையே நம்ம மனசுக்குள்ள ஒரு போரே நடக்குதுங்க. அப்போ இந்த போர்ல பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக குணங்கள் ஜெயிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த போர்க்காலத்துல பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக குணங்கள் ஜெயிக்குது, வெற்றி அடையுது அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன சிந்தனை இருக்குங்க. மகாபாரத போர்ன்றது முழுமையான வரலாறா, பகுதியான ஒரு வரலாறா, இல்லனா முழுமையான ஆன்மீக சின்னமா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கேள்விகள் இன்னுமே விவாதமாக தாங்க இருக்கு. ஆனா இது சொல்லக்கூடிய செய்தியானது ரொம்ப தெளிவாக இருக்குங்க. என்ன தெரியுங்களா? தர்மம் தாங்க கடைசியில ஜெயிக்கும். குருஷேத்திரத்துல யார் ஜெயிச்சாங்கன்றது கேள்வி இல்லைங்க. இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள நடக்கக்கூடிய போர்ல யார் ஜெயிக்கிறாங்க? பாண்டவர்களா இல்லனா கௌரவர்களா? அதற்கான பதில் தாங்க உண்மையான குருஷேத்திரத்தினுடைய ரகசியம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.